கண்பாடு சொல்றது ஒரு பெரிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது முதல்ல தப்சீர்ல எழுதுறாங்க. ஒரு ஹதீஸ் வருது என்னன்னா, சுஹைல் இப்னு ஹனீஃப் ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி, நல்ல அழகா இருப்பாங்க, உடம்புலாம் நல்லா இருக்கும், ஜிம்பாடி மாதிரி இருக்கும் உடம்பு. அந்த சஹாபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திறந்த வெளியில குளிச்சிட்டு இருக்காங்க, எந்த ஒரு மறைவே கிடையாது, குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆமீர் இப்னு ரபியா ஒரு சஹாபி, இந்த சஹாபி அந்த சஹாபியை பார்த்துட்டு என்னமா அழகா இருப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. சொன்ன வார்த்தை அப்படியே ஒரு அழுத்தமா, என்னப்பா ஒரு அழகுன்னு சொல்லி ஒரு அழுத்தமா சொன்னோடனே வார்த்தை தான் தாமதம், ஆனா சொன்ன உடனே மயக்கப்பட்டு விழுட்டார். சொன்ன உடனே மயக்கப்பட்டு விழுந்துட்டு மூச்சு பேச்சே இல்லை. எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க, கன்னத்துல அரையிறாங்க, ஒரு மொழிப்பு இல்லை, ஒரு அசைவு இல்லை. ரசூல்லா கிட்ட தூக்கிட்டு போறாங்க. இது ஹதீஸ்ல வரக்கூடிய சம்பவம். ரசூல்லா கிட்ட தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி பார்த்தாங்க, இப்படி பேசினாங்க, மயக்கப்பட்டு விழுந்தாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே ரசூல்லா நமக்கு இதுல என்ன பாடம் சொல்லி தராங்கன்னா, மன் ரஹா ஷையன் ஃபஅஜபஹு ஃபகால மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. இந்த ஒரு தஸ்பீ தான், பெரிய தஸ்பீ கிடையாது. முதல் தஸ்பீ மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. இந்த தஸ்பீயை நீங்க ஓதுறீங்கன்னா கண் பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துருவோம். இப்படி சொல்லி நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அதான் ஒரு பெரிய விஷயமே. ரசூல் என்ன பண்ணாங்க, அந்த ஆமீர் இப்னு ரபியா சஹாபி இருக்காங்கல்ல, அவர் உழு பண்ண வச்சு அந்த தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்துனாங்க, உடனே முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னடோ தண்ணி ஊத்துனாங்க, கன்னத்துல அரைஞ்சி பார்த்தாங்க, ஆனா அவர் முடிக்கவே இல்லை. இவங்க ஒழு பண்ண தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்துனோடனே கண்ணை முடிச்சுட்டாங்க. ரசூலா நமக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரமிப்பா தெரிஞ்சிச்சுன்னா, இப்ப நம்ம ஒரு வீடை பார்ப்போம், பிரமிப்பா இருக்கும், அப்ப கண் வச்சிடக்கூடாது, என்னமா கட்டுருக்காம்பா வீடை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன வார்த்தை சொல்லணும்னா, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த உலகத்துல நல்ல பார்வைன்றது அது கம்மி, அப்படி பாக்குறது ரொம்ப அதிகமாயிருச்சு. என்ன எப்படி வளர்ந்துட்டான்ப்பா, சின்ன பையனால இப்ப பச்சால பெரிய கடை வச்சிருக்கான் சொல்றாங்களா இல்லையா? அந்த வார்த்தைன்றது ரொம்ப கண்பாடுன்றது எல்லா மனிதனுக்கும் இருக்கும். ஒரு நபர் ஒரு பாதை நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு தெருவு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குளத்துல நீச்சல் தெரியாம ஒரு தத்தளிச்சிட்டு இருக்காரு, நீச்சல் தெரியாம. இவர் உடனே போயிட்டு காப்பாத்திட்டாரு. காப்பாத்தின உடனே இன்னொருத்தர் பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டோன்னே, அந்த போர்டை பாரு, அந்த போர்டை பார்த்தா இங்க யாராவது நீச்சல் தெரியாம தத்தளிச்சா காப்பாத்தினா 500 ரூபா தரேன் அப்படின்னு போட்டிருக்கு போர்டுல, அதான் காப்பாத்தணும்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த நபர் என்ன சொல்ற, இந்த போர்டை பார்த்தியா நீ, இந்த குளத்துல யாரும் மௌத்தா போயிட்டு காப்பாத்தினா 5000 ரூபா தரேன் அப்படின்னா. இப்படி சொன்னோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ முதல்ல பார்த்து அதை பண்ணிருப்பேன்னு 5000 ரூபாய் கிடைச்சிருக்குமே நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப இந்த விஷயத்த பாருங்க, நல்லவங்க கம்மி, கெட்டவங்கன்றதான் ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்கணும். இது முதல் தஸ்பீஹ்.